ஹாய் ஹலோ ஆமி. இது உங்களோட ஃபிக்ஷன் வேர்ல்ட் அண்ட் நானும் ஆமி ஃபேமிலியில் ஒருத்தி தான். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெமினாவோட ஒரு ஒன் ஷாட் தான், ஹேண்ட்ஸம் ஹவுஸ் ஓனர். ஓகே, இந்த எஃப்எஃப்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அண்ட் ரொம்ப ஹாட் ஸ்டானாக போகிறேன்னா, நீங்கள் ஏதாவது கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரி லைனில் எஃப்எஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அது என்னோடய வாய்ஸில் வந்து ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அண்ட் வேறு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கடா. ஓகே, ஹெட்செட் எடுத்துக்கோங்க, அடிக்ஷன் மட்டும் ஆகிடாதீங்க. இது ஜஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் இமேஜினேஷன் ஸ்டோரி அப்படின்ற ஐடியாவில் மட்டும் கேளுங்க. ஓகேயா? ஓகே, இப்போ நம்ம எஃப்எஃப்குள்ளே போயிடலாம். அந்த டேயோட மார்னிங் நீங்கள் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு பபிள் கம் அப்படியே சூ பண்ணிட்டு ஒரு கையில் லக்கேஜு இன்னொரு கையில் உங்கள் மொபைல் வச்சு ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே வரீங்க. இப்போ நீங்கள் ஒரு வீட்டு முன்னாடி ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே அட்ரஸ் செக் பண்ணுறீங்க. ஆக்சுவலி உங்கள் மொபைலில் இருக்கிற அட்ரஸும் அந்த வீட்டோட அட்ரஸும் ஒன்று தான். ஸோ கேட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிட்டு அப்படியே வெளியே எல்லாத்தையும் பார்க்குறீங்க. எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. ஸோ பேக்ஸ் எல்லாத்தையும் அங்கே வாசலில் வச்சுட்டு சைடில் ஸ்டெப்ஸ் போகுது. அதில் அப்படியே ஏறி மேலே போகிறீங்க. மேலே ஒரு போர்ஷன் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு அப்படியே காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஆனால் நோ ரெஸ்பான்ஸ். ஸோ மறுபடியும் ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஆனால் யாருமே வர மாதிரி தெரியல. உங்களுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. அட்டுங்க கொய்யால, என்னடா இவன் கதவவே திறக்க மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற விண்டோ வழியாக உள்ளே எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா உங்கள் கண்ணை உங்களாலே நம்ப முடியல. நீங்கள் கூலிங் கிளாஸ் அப்படியே கழட்டிட்டு சூ பண்ணுற பபிள் கம் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு வாயை பொழந்து பார்க்குறீங்க. பையன், என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு உங்களுக்கு. உள்ள ஜிமண்டா அப்படியே த்ரெட்மில்லில் ஜாகிங் பண்ணிகிட்டு இருக்கான், ஷர்ட்லெஸ்ஸாக. மேலே ஒரு ஹெட்செட் போட்டுட்டு அப்படியே அவன் பாட்டுக்கு சாங் கேட்டுட்டு கூலாக ஜாக் பண்ணிகிட்டு இருக்கான். ஃபுல்லாக அவனுக்கு ஸ்வெட்டாகி போய் இருக்குது. அவன் அந்த லுக்கில் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான். உங்களுக்கு சைட் போஸ் தான் தெரியுது, ஆனாலும் அதுவே உங்களுக்கு அப்படி இருக்குது. ப்ராடான ஷோல்டரு, அவ்வளோ பெரிய ஆர்ம்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இன்ச்சு பை இன்ச்சாக நீங்கள் ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. என்னடி இவன் இப்படி இருக்கான்? ச்சே, நம்ம காலேஜில் இப்படி ஒருத்தன் இல்லாமல் போயிட்டானே. என்ன ஷோல்டரு, ஐயோ என்ன சிக்ஸ் பேக்கு, ஐயோ ஆர்ம்ஸ் பார் எப்படி இருக்குன்னு. பார்க்க வேற சும்மா நாட்டுக்கட்ட மாதிரி இருக்கானே. ஐயோ அயன், உனக்கு ஹவுஸ் ஓனராக கிடச்சவன் எப்படி இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு வலிஞ்சு பார்த்துட்டு இருக்கீங்க. அவன் ஒரு 10 மினிட்ஸ் கிட்டக்க ஜாக் பண்ணிவிட்டு ட்ரெட்மில் அப்படியே ஆஃப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்டூலை இழுத்து போட்டு அதில் உட்காந்துட்டு அவன் ஸ்வெட்டானதெல்லாம் அப்படியே தொடச்சிட்டு இருக்கான். இப்போ தான் அவனை நீங்கள் ஸ்ட்ரெயிட் போஸ்டில் பார்க்குறீங்க. செத்துட்டீங்க, அப்படி ஹாட்டாக இருக்கான். இவனடி எந்த போஸ்டில் பார்த்தாலும் செம்மையாக இருக்கான். ஐயோ முடியலையே, பேசாமல் இவனையே கரெக்ட் பண்ணிடலாமா அப்படின்னு எல்லாம் உங்களுக்கு தோணுது. ஸோ நீங்கள் அப்படியே அவனை வலிஞ்சு பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் அவன் ஹெட்செட் எல்லாம் கழட்டி ஓரமாக வச்சுட்டு அப்படியே எழுந்துக்கிறான். நீங்கள் அங்கே நிற்கிறது யாரோ நிற்கிற மாதிரியே அவனுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அப்போ தான் அவன் டோரை பக்கமாக வரான். நீங்கள் அப்படியே நிமிர்ந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி கேஷுவலாக நின்றுட்டு மறுபடியும் காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணுறீங்க. இப்போ வெளியே யாரோ இருக்காங்க அப்படின்றது அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ பக்கத்தில் இருந்த பிளாக் டிஷர்ட் எடுத்து அப்படியே மேலே வியர் பண்ணிக்கிட்டே கதவை ஓப்பன் பண்ணுறான். இது அதுக்கு மேலே அப்படியே ஸ்ட்ரக்சராக இருக்குது, பிளாக் கலர் வேறு, சொல்லவா வேணும், சும்மா நச்சுன்னு இருக்கான். நீங்கள் அப்படியே அவனை வாயை பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே கதை ஓப்பன் பண்ணிட்டு, யார் நீ, என்ன வேணும் அப்படிங்கிறான். ஆனால் அவன் கேட்டது கூட உங்கள் காதில் விழுகலை. நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க, அவனோட பாடி அப்படியே ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஏய் யார் நீ அப்படிங்கிறான். அது கீழே போர்ஷனுக்கு கீ வேணும், நான் தான் ரெண்ட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உங்களை மேலே கீழேயும் பார்த்துட்டு, ஓ நீ தானா, இரு வரேன் அப்படின்ட்டு உள்ளே போய் கீ எடுத்துகிட்டு வரான். நீங்கள் அப்படியே அவனை போகிறப்பையோ வரப்பையோ வச்ச கண் எடுக்காமல் பார்க்குறீங்க. இப்போ கீயை கையில் வாங்கிட்டு, தேங்க்ஸ், நான் அயன் பக்கத்தில் இருக்கிற காலேஜில் தான் 3rd இயர் படிக்கிறேன்.
அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ளாரவே அவன் டப்புன்னு கதவை சாத்திட்டு உள்ளே போயிடுறான். கிரேட் இன்சல்ட். நீங்கள் அப்படியே மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு ஸ்டெப்ஸ் கீழே இறங்குறீங்க. பார்க்க தான் சும்மா அழகாக இருக்கான்னு பார்த்தா சரியான சிடுமூஞ்சி ஆயிருப்பான் போல். இப்படி மனசே இல்லாமல் நடந்துக்கிறான். சரி பரவாயில்ல, சைட் அடிக்க மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், பேசலாம், நமக்கு செட் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே பெட்டில் போய் விழுகுறீங்க. அப்படியே உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களோட ஃப்ரெண்டு தான். அவள் தான் இந்த வீட்டை உங்களுக்கு வந்து பார்த்து கொடுத்துருப்பா, நீ போய் பாரு உனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்கள் அப்படியே கால் அட்டன் பண்ணுறீங்க. ஏய் மச்சி, என்ன வீடெல்லாம் ஓகே தானா, போய் பார்த்தியா, பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ நீங்கள் அப்படியே சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு உட்காந்து, அடி தங்க புள்ள, நீ வீடாக பார்த்து கொடுத்துருக்க, ஐயோ ஒரு சொர்க்கத்தையாக பார்த்து கொடுத்துருக்கடி, சொர்க்க வாசலில் நின்றுட்டுருக்கேன்டி அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் என்ன அவ்வளோ சூப்பராக இருக்கா என்ன, நான் கூட வீட்டை சரியாக பார்க்கல அப்படின்னு சொல்லி கேட்குறா. இப்போ நீங்கள் மேலே பார்த்ததெல்லாம் சொல்லலான்னு வரீங்க. அப்போ உங்கள் மைண்ட் வாய்ஸு, ஏய் வயன், நீ இப்போ நடந்த எல்லாத்தையும் அவகிட்ட சொன்ன, அவள் உனக்கு மேலே சொல்லு பாட்டி, இங்கே வந்து டேரா போட்டுருவா. ஸோ உனக்கு தான் காம்படிஷன் அதிகமாகும். ஒழுங்காக சிங்கிளாக இருந்தால் தான் உன்னால் கொக்கி போட முடியும். ஆமாடி, வீடு சூப்பராக இருக்குது, எல்லாமே எனக்கு பக்காவாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே, உனக்கு பிடிச்சிருக்குதுன்னா எனக்கும் இதுக்கு மேலே வீடு பார்க்க வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்கா. இப்போ நீங்களும் சரி இன்றைக்கி வெளியே போகலாம், என்னோடய ட்ரீட், நீ எங்கே போகலான்னு லொக்கேஷன் மட்டும் ஷேர் பண்ணு, நான் வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் என்னடி இன்றைக்கி என்ன பயங்கர குஷியாக இருக்க, அந்த வீடு நான் அவ்வளோ நல்லா இருக்கா, சரி இரு நானும் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறா. ஏய் இரு, நானும் க்ளீன் எல்லாம் பண்ணல, இப்போ தான் வந்திருக்கேன், நான் எல்லாம் முடிச்சுட்டு உனக்கு அப்புறமா சொல்கிறேன், அப்போ நீ வந்து பாரு அப்படிங்கிறா. சரி அப்படி சொல்கிறீங்க. அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிடுறா. தென் நீங்கள் வெளியே போயிட்டு நல்லா சுற்றுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து. அண்ட் அதுக்கப்புறமா நைட்டு நல்லா சரக்கு அடிச்சுட்டு ஒரு 11:30 போல் தான் வீட்டுக்கே வரீங்க. வந்துட்டு கேட் கிட்டே நின்றுட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. பட் டோர் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. நீங்கள் தள்ளி தள்ளி பார்க்குறீங்க, உள்ளே நல்லா லாக் ஆகிருக்கு. அப்போ அப்படியே அந்த கேப் வழியாக பார்த்தா உள் பக்கமாக லாக் போட்டிருக்கு. ஸோ நீங்கள் அப்படியே மொபைல் எடுத்துகிட்டு அப்படியே ஜிமனுக்கு கால் பண்ணுறீங்க. இப்போ ஜிமன் அப்படியே காலை அட்டன் பண்ணிட்டு, ஹலோ யார் அப்படிங்கிறான். நான் வயன் பேசுகிறேன் அப்படின்றீங்க. வயனா, எந்த வயன், அப்படிலாம் யாரும் எனக்கு தெரியாது அப்படின்ட்டு கட் பண்ண போகிறான். ஓனர் என்ன வந்தானுக்கு ரொம்ப பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ தான் அவனுக்கு லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது. ஸோ பால்கனி வழியாக அப்படியே எட்டி வெளியே பார்க்குறான். நீங்கள் கீழே கேட் கிட்டே நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. சரி இப்போ என்ன அப்படிங்கிறான். கீழே லாக் போட்டு வச்சுருக்க, யாரை கேட்டு போட்ட, நானும் உள்ளே வரல அப்படின்றீங்க. இந்த வீட்டுக்கு வரணுன்னா ஒரே ஒரு ரூல்ஸ், நைட் 10 o'clock வீட்டுக்கு வரணும்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இன்றைக்கி தான் நான் வந்திருக்கேன், அதுக்குள்ளே ரூல்ஸ் எல்லாத்தையும் நீ ஃபாலோ பண்ண சொல்லுவியா, அதெல்லாம் என்னால் முடியாது, அப்படின்னா எனக்கு ஒரு கீ கொடு, நான் வச்சுக்கிறேன், எப்போ வேணுமோ நான் வந்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ டக்குன்னு அவன் காலை கட் பண்ணிடுறான். நீங்கள் அப்படியே காலை கட்டானதை பார்த்துட்டு, அப்படிங்கப்பம் அவனே என்னோட காலையை கட் பண்ணுறியா நீ, நீ என்னை கட் பண்ணிட்டு தூங்கிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கேட்டை போட்டு உதச்சிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ உங்கள் டார்ச்சர் தாங்காமல் ஜிமின் கீழே வந்துட்டு லாக்கை வந்து ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் உள்ளே வந்துட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. அப்போது அந்த பிளாக் டிஷர்ட் தான் போட்டிருக்கான். பார்க்க நல்லா வாட்ட சாட்டமாக இருக்குன்றதுக்காக என்ன வேணால் பண்ணுவியா, என்ன வேணால் பண்ணுவியா, இப்படி ஒரு வயசு பொண்ணா, அதுவும் 11:30 மணிக்கு வெளியே வச்சு லாக் பண்ணி வச்சுருக்க, அறிவில்லை உனக்கு, மேனஸ் இல்லை உனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அவன் எதுவுமே பேசாமல் திரும்ப கேட்டை லாக் பண்ணிவிட்டு அவன் திரும்ப போக போகிறான். நெல்லை உன்ட்ட தானே பேசிகிட்டு இருக்கேன், போகிற, ஒரு மரியாதை கொடுக்க தெரியாது உனக்கு. இப்போ ஜிமன் அப்படியே அவனோட 2 ஹேண்ட்ஸையும் கட்டிட்டு உங்களை பார்க்குறான். எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்றீங்க. என்ன, இல்லை நீ
பார்க்க வேற செம்மையா இருக்கியா? பாடிய வேற நல்லா டெவலப் பண்ணி வச்சிருக்க. உனக்கு ஆள் யாரும் இல்லையா? நீ கமிட்டடா இல்ல சிங்கிளா? அப்படின்னு கேட்குறீங்க. நான் சிங்கிள் தான். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எப்புட்றா? எப்படி விட்டு வச்சிருக்காளுங்க? ஆ என் காலேஜ்லலாம் சுமாரா இருக்கிறவனே 4 வச்சுட்டு சுத்துறான். நீ சூப்பரா இருக்க. உனக்கு ஒருத்தி கூட இல்லையா? ஒரு லவர் கூட இல்லை? ஏய் பொய் சொல்கிற தானே அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான். நீங்கள் பேசிக்கிட்டே அப்படியே அவனோட செஸ்ட்டை போய் அப்படியே ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் பஞ்ச் பண்ணுறீங்க. செம்மையாக வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அப்படியே அவனோட ஆர்ம்ஸு 6 பேக்ஸ்ன்னு அப்படியே தடவிட்டு இருக்கீங்க. அவன் அப்படியே உங்கள் கையை டக்குன்னு பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் உங்கள் வீட்டுக்குள்ளே விட்டு கதவை சாத்திட்டு போய் தூங்கு போ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறான். நீங்களும் அப்படியே போதையில் டோரை லாக் பண்ணிவிட்டு மறுபடி போயிட்டு உங்கள் பெட்டில் படுத்துடுறீங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் காலையில் எந்திரிச்சு காலேஜ்க்கு கிளம்புறீங்க. நீங்கள் கிளம்பிட்டு இருக்கும்போது தான் ஜிம்மனோட ஞாபகம் வருது. அவனோட ஞாபகம் வந்ததுக்கப்புறம் தான் நைட்டு நீங்கள் என்ன கூத்தெல்லாம் பண்ணீங்கன்றது ஞாபகம் வருது. அப்படியே நீங்கள் யோசிச்சு பார்த்துட்டு செம்மையாக தான் இருக்கான்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் வீட்டுக்கு வெளியே போலீஸ் காரோட சவுண்ட் கேட்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹேரை அப்படியே நீங்கள் கோம் பண்ணிக்கிட்டே வெளியே போய் பார்க்குறீங்க. உங்கள் வாசலில் ஒரு போலீஸ் ஜீப் நிற்குது. என்ன நம்ம வீட்டு வாசலில் போலீஸ் ஜீப் நிற்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அப்படியே கேட்கிட்டே நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது உங்களோட வீட்டு கேட்கிட்டே நின்று பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ கொஞ்சம் நேரத்தில் ஜிமின் மேலேருந்து போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுட்டு அப்படியே கீழே இறங்கி காரில் ஏறி உட்காடுறான். இப்போ வந்து கார் மூவ் ஆன் ஆகிடுது. நீங்கள் அப்படியே ஷாக்கில் நிற்கிறீங்க. ஆத்தாடி இவன் போலீஸா? ஏன் ஒரு போலீஸ்கிட்ட போயிட்டு என்ன என்ன வேலைலாண்டி பார்த்து வச்சுருக்க? போச்சு, அவன் என்ன பண்ண போகிறானோ. வயன் உன் கை கால் வச்சுட்டு நீ சும்மாவே இருக்க மாட்டியாடி அப்படின்னு நீங்களே பேசிக்கிட்டு இப்போ அப்படியே படன்னு கிளம்பி காலேஜுக்கு போயிடுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்குது. இப்போ நீங்கள் நர்வஸாகவே இருக்கிறத உங்கள் ஃப்ரெண்டு கவனிக்கிறா. வயன் என்னடியாச்சு? நானும் காலையிலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், ஒரு மாதிரியாகவே இருக்க, ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்குறா. இப்போ நீங்கள் அப்படியே மென்று முழுங்குறீங்க. என்னடி சொல்லி தொலை அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டே நடந்ததுலேருந்து எல்லாத்தையும் அப்படியே ஒப்பிக்கிறீங்க. இப்போ அவள் அப்படியே வாயை பொளந்துட்டு, அடி பாவி, போயும் ஒரு போலீஸ்காரங்கிட்டேயே உன் வேலையை காமிச்சிருக்கியா? இரு ஈப்தி சிங்னு சொல்லி உன்னை உள்ளே தள்ள போகிறான் பாரு அப்படிங்கிறா. நீங்கள் அவள் கையை பிடிச்சிட்டு, சும்மா இருடி, நான் வேற பயந்து போயிருக்கேன், நீ கூட கொஞ்சம் பயமுடுத்துற. அவனை பார்த்தா நல்லவ மாதிரி தான் இருக்குது, அவன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான். நான் என்ன நார்மலாக அப்படி பண்ண? ஏதோ போதையில் இதுக்கு தாண்டி அவன் அதிகமாக பண்ணணும். குடி போதையில் போலீஸிடம் சிலுமிஷம் செய்த கல்லூரி மாணவின்னு நாளைக்கு கொட்டழுத்தில் நீ அரெஸ்ட் ஆக போகிற அப்படிங்கிறா. உங்களுக்கு வேற பயமாக இருக்குது. போடி, அப்படியெல்லாம் அவன் கிடையாது, அவன் பார்க்க ஏதோ ஒரு மாதிரி நல்லா இருக்கான், அவன் வேற சிடுமூஞ்சி மாதிரி தான் இருக்கான், எனக்கு என்னவோ அவன் இப்படிலாம் பண்ணுவான்னு தோணல, நீ வேற வாய் மூடித்திரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாளிக்கிறீங்க. இப்போ அப்படியே காலேஜ் முடிச்சுட்டு உங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறீங்க. நீங்கள் போனால் மறுபடியும் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு போலீஸ் ஜீப் நின்றுட்டுருக்கு. அண்டு உள்ளே எட்டி பார்க்குறீங்க. உங்களோட அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் ஜிமின் அவனோட கையில் ஒரு ஃபைலையும் இன்னொரு கையில் ஹேண்ட் கேப்ஸும் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கான் பக்கத்தில் ஒரு லேடி போலீஸ்கிட்ட. நீங்கள் அவ்வளோதான், கன்ஃபார்மே பண்ணிட்டீங்க. கடன்னு உங்கள் ஸ்கூட்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி ஜிம்மிக்கிட்ட போயிட்டு, சார் ப்ளீஸ் சார், என்னை அரெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க சார், நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் சார், ஏதோ இதுக்கப்புறம் சத்தியமாக குடிக்கவே மாட்டேன் சார், அப்படியே குடித்தா கூட 9 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுறேன், எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் சார், இதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாகிடும் சார், தயவு செஞ்சு அரெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறீங்க. இப்போ ஜிமின் உங்களை பார்த்து மேலேயும் கீழேயும் முழிக்கிறான். சார் நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் சார், என்னை அரெஸ்டெல்லாம் பண்ணிடாதீங்க சார் அப்படின்றீங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிற லேடி போலீஸ், சார் என்ன பிரச்சனை, யார் இது அப்படின்னு கேட்குறாங்க.
இப்போ ஜிம்மன் ஒன்றும் இல்லை, கீழ் போர்ஷனுக்கு இந்த பொண்ணு தான் வந்திருக்கு. இங்கே பாரு, நான் கேஸ் விஷயமா பேசிகிட்ருக்கேன், நீ வீட்டுக்குள்ளே போ அப்படிங்கிறான். சார் அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி இழுக்கிறீங்க. இங்கே பார், உன்னை எதுவும் பண்ணல போ அப்படின்னு சொல்கிறான். இப்போ தான் உங்களுக்கு உயிரே வருது. இப்போ அப்படியே நீங்கள் உங்கள் வீட்டோட டோர் கிட்ட போயிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஜிம்மன் அந்த போலீஸ்கிட்ட நல்லா சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்கான். நீங்களும் அந்த போலீஸை நல்லா ஸ்கேன் பண்ணுறீங்க. அந்த பொண்ணும் ஒரு மாதிரி நல்லா ஒயிட்டாக ஸ்ட்ரக்சராக அழகாக தான் இருக்கா. நீங்கள் அப்படியே அவளையும் ஜிம்மனையும் வச்சு வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜிம்மன் அப்படியே திரும்பிட்டு என்ன அப்படிங்கிறான். ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு கதவை சாத்திட்டு ஓடிடுறீங்க. இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்க்க ஜிம்மனுக்கு சிரிப்பாக இருக்குது. இப்படியே ஒரு 10 days போகுது. இந்த 10 daysல நீங்கள் அடிக்கடிக்கா துணி காய வைக்க போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போகிறது வர்றது, அப்படி போகிறப்பையோ வரப்பையும் அவனோட விண்டோக்குள்ளே எட்டி பார்த்து அவனை சைட் அடிக்கிறது, இந்த வேலைலாம் நல்லா பார்த்துட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி ஜிம்மனுக்கு நீங்கள் பண்ணுறது எல்லாம் தெரியும், இருந்தாலும் ஒன்றுமே பண்ணாமல் அவன் பாட்டுக்கு போனால் போதுன்னு விட்டுட்டான். இப்படியே போய்கிட்டு இருக்கவே ஒரு நாள் நைட்டு ஒரு 11 o'clock போல் ஜிம்மன் நல்ல போதையில் அப்படியே வீட்டுக்குள்ளே வரான். எப்பயுமே நீங்கள் சீக்கிரம் வந்துடுவீங்க, ஜிம்மன் உங்களை விட சீக்கிரம் வந்துடுவான். ஆனால் இன்றைக்கி 11 o'clock போல் கேட் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்டதும் நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. ஜிம்மன் நல்ல போதையில் ஏதோ புதுசாக குடித்தவங்க மாதிரி தலையெல்லாம் ஒரு மாதிரி ஆட்டிக்கிட்டே ஒரு மாதிரி ரொம்ப தள்ளாடிட்டு வரான். நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் எதுவுமே சொல்ல கிடையாது. நீங்கள் அப்படியே உள்ளே இருந்துக்கிறீங்க. அவன் அப்படியே தள்ளாடி அவன் வீட்டுக்கு போய் ரூமே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போயிடுறான். நீங்களும் போய் படுத்துடுறீங்க. அப்புறம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2 மணி போல் இருக்கும். உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்ப் ஆகுது. நீங்கள் அப்படியே கண்ணை முழிக்கிறீங்க. பார்த்தா உங்கள் மவுத் அப்படியே பொத்துனாப்பில் ஜிம்மன் உங்கள் முன்னாடி நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே கத்த போகிறீங்க. அமைதியாரு அப்படிங்கிறான். நீங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இவன் எப்படா வீட்டுக்குள்ளே வந்தான் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறீங்க. இப்போ உங்களை சத்தமே இல்லாமல் அப்படியே எழுப்பி அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். இவன் எங்கே கூப்பிட்டு போகிறான்னு கூட தெரியல உங்களுக்குனா பயமாக இருக்குது. ஸோ இப்போ எப்படின்னா உங்கள் வீட்டுக்கும் ஜிம்மன் வீட்டுக்கும் உள்ளேயே ஒரு அப்ஸ்டேர் இருக்கும். ஆனால் கீழே ரெண்டலுக்கு விடுறதுனால அவன் அதை லாக் பண்ணி வச்சுருப்பான். இப்போ அதை தான் அவன் ஓப்பன் பண்ணிட்டு உங்களை கூப்பிட்டுட்டு போகிறான் அவனோட வீட்டுக்கு. அங்கே போனதுக்கப்புறமேட்டு அப்படியே அந்த டோரை மெதுவாக லாக் பண்ணிவிட்டு உங்களை அங்கே இருக்கிற ஒரு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு உங்கள் பக்கத்தில் உட்காடுறான். சார் என்னாச்சு, எதுக்கு என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே கேட்குறீங்க. எங்கே பார், இப்போ என்ன நடந்தாலும் நீ கத்தக்கூடாது, புரியுதா அப்படிங்கிறான். சார் என்ன பேசுகிறீங்க, அந்த மாதிரி பொண்ணெல்லாம் நல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படுறீங்க. இப்போ ஜிம்மன் தலையில் அடிச்சுட்டு உங்களை போய் கூப்பிட்டு போயிட்டு பால்கனி வழியாக லைட்டாக கர்ட்டனை விளக்கிட்டே எட்டி பார்க்க சொல்கிறான். நீங்கள் எட்டி பார்க்குறீங்க. உங்கள் வீட்டை சுற்றி ஒரு 10லேருந்து 20 பேர் ரவுண்டப் பண்ணி ஏதோ பிளான் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் அப்படியே கத்த போகிறீங்க. இப்போ உங்கள் வாயை மூடிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இரு அப்படிங்கிறான். ஏதோ ஆப்ரேஷன் நடக்க போகுது. ஸோ நீங்களும் அப்படியே கல்ப் பண்ணிவிட்டு உங்கள் ஈரக்குள்ளேயே நடுங்கி போய் உட்காந்துருக்கீங்க. ஆக்சுவலி ஜிம்மனை அட்டாக் பண்ணுறதுக்காக தான் அவனோட ட்ரிங்க்ஸில் அவனுக்கே தெரியாமல் வைனை கலந்துருப்பாங்க. ஸோ அதனால தான் அவன் வரும்போதே தள்ளாடிட்டு வந்திருப்பான். அண்ட் இந்த மாதிரி ஆனதுனால அவன் முன்னாடியே ஏதோ தப்பாக இருக்குன்னு கெஸ் பண்ணிட்டு அவனோட டிபார்ட்மெண்ட்டுக்கு இதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அண்ட் அவனுமே அவனோட போதை களையிறதுக்காக லைம் ஜூஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் கழித்து தான் உங்கள் ரூமுக்கு வந்து உங்களை கூட்டிருப்பான். உங்களை எழுப்புனதுக்கப்புறமா உங்களோட பெட்டில் யாரோ படுத்துருக்கிற மாதிரியே பில்லோவெலாம் வச்சு செட் பண்ணிட்டு அதை அப்படியே கவர் பண்ணி வச்சுட்டு தான் வந்திருப்பான். இப்போ உங்களோட பெட்ரூமில் தான் அந்த பசங்க கீழே இருக்கிற ரவுடிஸ் எல்லாமே அப்படியே எய்ம் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. ஆக்சுவலி அதை ஜிம்மன் தான் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே ஷூட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 an hour கிட்ட இந்த ஷூட்டப்லாம் நடந்துட்டு இருக்கு. உங்களுக்குன்னா பயங்கர பயமாயிடுது. ஜிம்மன் இப்போது நீங்கள் ரொம்ப பயந்துருக்கீங்கன்றது தெரிஞ்சுட்டு அவன் உங்களை செஸ்ட்டோட சேர்த்து அணைச்சி வச்சுக்கிறான். அண்ட் நீங்கள் அவனை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படியே பயந்து போய் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு கையெல்லாம் நடுங்குது. இப்போ இப்படியே மேலே இருந்து ஜிம்மனுமே சைலண்ட் கன் வச்சுட்டு ஷூட் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ ஒரு 1/2 an hourக்கு அப்புறமா அவனோட டிபார்ட்மெண்ட் ஆள் எல்லாம் வந்து அங்கே இருக்கிற எல்லாரையும் ஃபைட் பண்ணி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அண்ட் மார்னிங் ஜிம்மன் கூட நின்று ஒரு பொண்ணு பேசிகிட்டு இருந்திருப்பாளா, ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர். அவள் இப்போ மேலே வரா. ஜிம்மன் இப்போவுமே உங்களை ஹக் பண்ணி தான் நின்றுட்டுருக்கான். நீங்கள் ஜிம்மனை விடுற மாதிரியே இல்லை. ஸோ அப்படியே நடந்து போய் டோரை ஓப்பன் பண்ணுறான்.
இப்ப இந்த காட்சிய அந்த பொண்ணு பார்த்துட்டு, "சார் அ எவ்ரிதிங் இஸ் ஓகே" அப்படிங்கிறா. இப்ப ஜிமினும் அப்படியே பார்த்துட்டு, "அ யாஹ் ஃபைன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அ அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. அவ்வளோதான். சார் நான் வேணா என் வீட்டுக்கு கூட்டிட்டு போட்டுமா?" "இல்ல, இல்ல வேணாம். நானே பார்த்துக்கிறேன். அ தேங்க்ஸ். நீங்க போலாம்." அப்படின்றான். ஸோ அந்த பொண்ணு போயிடுறா. இப்ப நீங்க ஜிமின விடுற மாதிரியே தெரியல. ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. ஸோ ஜிமின் அப்படியே உங்கள பெட்ரூம்க்கு கூட்டு போறான். உங்கள படுக்க வைக்கலான்னு ட்ரை பண்றான். ஆனா நீங்க அவன விட்டே நகர மாட்றீங்க. அவன் உங்கள இழுத்து புடிச்சு பெட்ல உட்கார வைக்கிறான். ஆனாலும் நீங்க கீழ அப்படியே நீல் டவுன் பண்ணி உட்காந்து, காதெல்லாம் பொத்திக்கிட்டு அப்படியே கீழ படுக்குறீங்க. ஸோ நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்கன்னு தெரிஞ்சு, அவன் அவனோட லேப்ல அப்படியே கீழ உட்காந்துட்டு, உங்கள உட்கார வச்சு ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லன்னு ஷோல்டர்ல அப்படியே டேப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இப்படியே தான் நீங்க அந்த நைட் தூங்கியிருப்பீங்க. இப்ப அப்படியே ஏர்லி மார்னிங் கண்ணு முழிக்கிறீங்க. பார்த்தா, நீங்க ஜிமினோட செஸ்ட்ல அப்படியே தூங்கிட்டு இருக்கீங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறீங்க. இப்ப ஜிமின் அப்படியே செவுத்துல சாஞ்சு, அப்படியே கால நீட்டி உட்காந்துருக்கான். நீங்க அவனுக்கு ஆப்போசிட் சைட்ல கால போட்டு, அவனோட முதுக அப்படியே ராப் பண்ண மாதிரி அண்ட் மேல உங்களோட ஹேண்ட்ஸ அவனோட நெக்குல போட்டு ராப் பண்ணிட்டு, அப்படியே தூங்கியிருப்பீங்க. இப்ப டக்குன்னு நீங்க ஜிமின விட்டு தள்ளி போய் உட்கார்றீங்க. ஸோ நீங்க எந்திரிச்சதுமே அவனுக்கும் முழிப்பு தட்டுது. இப்போ உங்க கண்ணுக்குள்ள நைட்டு நடந்த எல்லாமே ஓடுது. அந்த சவுண்ட் உங்க காதுல கேட்டுட்டே இருக்கு. இப்போவும் நீங்க டிஸ்டர்ப் ஆகுறீங்க. இப்ப ஜிமின் அப்படியே உங்க கிட்ட வந்துட்டு, "அ ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒண்ணும் இல்ல. நீ நல்லா தான் இருக்க. அ நீ இங்கே இரு. உன் திங்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டு வரேன். நீ இங்கேருந்தே கிளம்பி காலேஜ் போ. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே இருக்கிற அந்த அப்ஸ்டேர் வழியாவே கீழே போயிட்டு உங்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு தரான். நீங்களும் அத வாங்கிட்டு கடகடன்னு போய் கிளம்பிட்டு கீழேயும் போறீங்க காலேஜ் போலாம் அப்படின்ட்டு. போயிட்டு அப்படியே லைட்டா சைட்ல திரும்பி பார்க்குறீங்க உங்க வீட்டோட நிலைமைய. அது பயங்கர மோசமா இருக்கு. உங்களுக்கு அத பார்க்க பார்க்க பயமாகுது. ஸோ அப்படியே டக்குன்னு கேட்ட ஓப்பன் பண்ணிட்டு வெளிய போறீங்க. உங்க ஸ்கூட்டி அதுக்கு மேல கண்றாவி எல்லாமே உடைஞ்சு போச்சு. ஸோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம உங்க பேக்க பிடிச்சிட்டு அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க. இப்ப மேலேருந்து ஜிமன் பார்க்குறான் உங்க ஸ்கூட்டியுமே மோசமா உடைஞ்சு போயிருக்குன்ட்டு. ஸோ ஷெட்ல இருந்து அவன் கார் எடுத்துட்டு அப்படியே உங்க முன்னாடி வந்து நிப்பாட்டிட்டு, வெளிய வந்து உங்கள உள்ள ஏத்திட்டு, "நானே கூட்டு போய் ட்ராப் பண்றேன். உன் ஸ்கூட்டியும் நானே உனக்கு சரி பண்ணி தரேன். சரியா?" அப்படிங்கிறான். இப்ப நீங்க எதுவுமே பேசவே இல்ல. அவன் காலேஜ்ல கூட்டிட்டு போய் ட்ராப் பண்றான். நீங்க அவன் கார்லேருந்து இறங்கும்போது உங்க ஃப்ரெண்டு பார்க்குறா. "ஏய் வயன், அ அ இதுதான் உன் வீட்டு ஓனரா?" அப்படின்னு கேட்குறா. இப்ப ஜிமினும் அங்கேருந்து கிளம்பிடுறான். "ஏய் சும்மா சொல்லக்கூடாதுடி. நீ சொன்ன மாதிரியே செம்மையா இருக்கான். ஏய் அதுக்குள்ள அவன கரெக்ட் பண்ணிட்டியா? ஏய் சொல்லவே இல்ல பார்த்தியா?" அப்படின்ட்டு அவ பாட்டு பேசிக்கிட்டே இருக்கா. ஆனா நீங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்றீங்க. அப்படியே பயந்த மேனிக்கே அவ கூட போய்க்கிட்டு இருக்கீங்க. கிளாஸ் போயிட்டோம். ஆனாலும் நீங்க எதுவுமே பேசவே இல்ல. இப்போ உங்க ஃப்ரெண்ட் உங்க கைய பிடிச்சிட்டு, "ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? ஏதோ பறி குடுத்த மாரியே உட்காந்துருக்க. என்ன பிரச்சனை? நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். நீ எதுவுமே பேச மாட்ற. என்னடி ஆச்சு?" அப்படின்னு கேட்குறா. இப்போ நீங்க நைட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்றீங்க. உங்க ஃப்ரெண்டு வாய தொறந்து பார்த்துட்டு, "என்னடி சொல்ற? நிஜமாவா?" அப்படின்னு கேட்குறா. நீங்க அப்படியே ஒரு மாரி டியரி ஐஸோட ஆமா அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. "ஏய் வயன், இந்த வீட நான் தான் உனக்கு புடிச்சு குடுத்தேன். ஏய் சாரிடி. ஏய் நீ நீ நாளைக்கே இந்த வீட்ட காலி பண்ணிடுடி. அதுதான் உனக்கும் நல்லது. இப்போ இந்த வீட்ல இருக்கிறது நல்லதில்ல தான். நீ காலி பண்ணிட்டு வந்துரு." அப்படின்னு சொல்றா. உங்களுக்கும் அதுதான் ஓகேன்னு தோணுது. ஸோ நீங்க வீட்டுக்கு வரீங்க. கேட் ஓப்பன் பண்ணுறீங்க. கேட் சவுண்ட் கேட்டோனே ஜிமன் மேலேருந்து அப்படியே எட்டி பார்க்குறான் நீங்க வந்துட்டீங்கன்னு. ஸோ நீங்க உங்க வீட்டுக்குள்ள போய் பாத்துறக்கூடாது அப்படின்றதுக்காக கடகடன்னு இறங்கி வரான். அதுக்குள்ளாரவே நீங்க தயங்கி தயங்கி அப்படியே உங்க வீட்டுக்குள்ள போறீங்க.
அப்படியே அங்கே ஃபுல்லாகவே எல்லாம் நாஸ்தியாக இருக்குது, எல்லாமே உடஞ்சி சின்ன பின்னமா கிடக்குது. ஸோ அப்படியே உங்கள் பெட்ரூம் ஓப்பன் பண்ணலான்னு போகிறீங்க, அப்போ டக்குன்னு ஜிமன் வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உங்களை இழுத்து அப்படியே லிப் லாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நீங்கன்னா பயங்கர ஷாக்கில் நின்றுட்டுருக்கீங்க. உங்களை தடுக்கிறதுக்கு வழி இல்லாமல் டக்குன்னு அவன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். ஸோ டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி அப்படியே மேலே கூட்டிகிட்டு போகிறான். மேலே போயிட்டு நீங்கள் ஒரு சோஃபாலையும் உங்கள் ஆப்போசிட் சோஃபாவில் ஜிம்முன்னு உட்காந்துட்டு எதுவுமே பேசாமல் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் அப்படியே கையை பிசைஞ்சிட்டே உட்காந்துருக்கீங்க. 2 பேருக்குமே ஏதோ பேசணும்னு தோணுது, ஆனால் 2 பேருமே பேசலை. இப்போ நீங்கள் அப்படியே சார், நான் நான் நாளைக்கே வீடு அப்படின்னு சொல்ல வரும்போதே, இங்கே பாரு வயன், நீ இந்த வீட்டை சரி பண்ணுற வரைக்கும் என்னோடய வீட்டிலே இருந்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் ஒரு 10 டேஸ்க்குள்ளே கீழே டேமேஜ் எல்லாத்தையும் சரி பண்ணி தரேன். அது வரைக்கும் நீ என் கூடயே ஸ்டே பண்ணிக்கோ. நான் எந்த ப்ராப்ளமும் பண்ண மாட்டேன். அண்ட் உனக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ அப்படியே இருந்துக்கோ. வீடு சரியானதுக்கப்புறமும் கூட உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா, நான் உள்ளே இருக்கிற அப்ஸ்டர் டோரை திறந்தே வைக்கிறேன். உனக்கு எப்போதான் பயமாக இருக்கோ இங்கே வந்துக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேயா அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே பேன் உட்காந்துட்டு யோசிக்கிறீங்க. ஆக்சுவலி உங்களுக்கு ஜிம்னை தான் பிடிக்குமே, அவன் கூட இருக்க சான்ஸ் கிடச்சிருக்கு, வேணான்னா சொல்லுவீங்க. அப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க. இருந்தாலும் கீழே நடந்த இன்சிடெண்ட் உங்களுக்கு இன்னுமே கண்ணுக்குள்ளே நிற்குது. இப்போது அதே மாதிரி வேறு யாராவது வந்துட்டாங்கன்னா, அப்போ ஜிமனுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஆகும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. இருந்தாலும் காதல் புத்தி கண்ணை மறைக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறீங்க. நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு ஜிமன் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பான். ஸோ உங்கள் திங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் அவனோட ரூம்லேயே வச்சுருந்துருப்பான். ஸோ ஒரு 5 டேஸ் இப்போ அப்படியே போகுது. நீங்கள் நல்லா மிங்கிள் ஆகிடுறீங்க. 2 பேருமே சேர்ந்து குக் பண்ணுறது, ஒன்றா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறது, சாப்பிட்றது அண்ட் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறது. அண்ட் நீங்கள் காலேஜ் ஒர்க்காக ஏதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவனோட கேஸ் விஷயமா ஏதாவது பார்த்துட்டே இருப்பான். அண்டு ஒர்க் அவுட் பண்ணுறது. ஒர்க் அவுட் பண்ணுற டைமில் மட்டும் நீங்கள் ஜிம்மில் நல்லா சைட் அடிப்பீங்க. ஏன்னா வீட்டுக்கு வரும்போதே நீங்கள் அப்படி தான். ஸோ இப்படியே போய்கிட்டு இருக்கவே ஒரு நாள் நைட்டு டின்னர் டைம் நீங்கள் காலேஜ் விஷயமா ஏதோ ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஜிமன் நான் குக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோரெல்லாம் எடுத்து போட்டு அவன் அப்படியே பிசைஞ்சிட்டே இருப்பான். அவனுக்கு அது சரியாக வரலை. ஸோ நீங்கள் டக்குன்னு அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே, ஓனர் சார், இது இப்படி பண்ணக்கூடாது, இருங்க நான் வரேன் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே அப்படியே அவனோட 2 கைக்கும் நடுவில் போயிட்டு நீங்கள் அவன் கையை பிடிச்சி அப்படியே பிசைய ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நீங்களுமே ஒரு ஷார்ட்டான நைட் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, அவன் ஒரு லாயர் டிஷர்ட்டும் தான் போட்டிருக்கான். ஸோ இப்போது நல்லாவே உங்கள் 2 பேரோட பாடியும் அட்டாச் ஆகுது. அண்ட் கொஞ்ச நேரத்துலையே ஜிம்மினை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஸோ டக்குன்னு நீங்கள் அந்த பிசைகிறதெல்லாம் அப்படியே நிறுத்திட்டு அப்படியே திரும்புறீங்க. ஸோ ஜிம்மன் அப்படியே உங்களை குறுன்னு பார்த்துட்டு டக்குன்னு உங்களை தூக்கி அந்த ஸ்லாப்பில் உட்கார வச்சு அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ நீங்களுமே ஒரு மார்க்கமாக இருந்ததுனால அவனை பேக் கிஸ் பண்ணிட்டு அவனோட டிஷர்ட்குள்ளெல்லாம் அப்படியே கையை விட்டு ப்ளே பண்ணுறீங்க. ஸோ அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. அவங்களோட டிஷர்ட்டெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுட்டு அவன் கிச்சன்லேயே உங்கள் கூட வைல்டான ஒரு மேக் அவுட்டை பண்ணுறான். ஸோ நீங்களுமே ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்குமே இது கொஞ்சம் கஷ்டமாக ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறீங்க. இப்படியே போயிட்டு இருக்க டின்னர் டைம் ஃபுல்லாக நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. அட் மிட் நைட் 2 பேருக்குமே செம்ம பசி. இப்போ மறுபடியும் ஜிமன் நானே போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்துக்கிறான். ஸோ நீங்களும் சரின்ட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போடலான்னு எடுக்கிறீங்க. மறுபடியும் ஜிமன் அதை தூக்கி போட்டுட்டு, நீ எதுவும் போட வேணாம், இப்படியே இரு, நான் வரேன் அப்படின்றான். ஸோ நீங்கள் அப்படியே எதுவும் சொல்லாமல் ஷை ஆகிட்டு உட்காந்துருக்கீங்க. இப்போ ஜிமன் அவனோட லோயர் மட்டும் எடுத்து வியர் பண்ணிவிட்டு அப்படியே போய் குக் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் அங்கே இருக்கிற ஒரு டவலை எடுத்து அப்படியே கட்டிட்டு மெதுவாக வெளியே போய் டைனிங் டேபிளில் உட்காடுறீங்க. தூரத்தில் அங்கே கிச்சனில் ஜிமன் குக் பண்ணிகிட்டு இருக்கான். அதை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் அவனை ரசித்து ஒரு மாதிரியாக பார்த்துட்டு இருக்கீங்க. அவனை ரசிக்க அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் அப்படியே அட்மையராக பார்த்துட்டு இருக்கீங்க. ஜிமன் நீங்கள் உட்காந்துருக்கிறத பார்த்துக்கிட்டே அவனும் குக் பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு 20 மினிட்ஸ் கிட்டக்க குக் பண்ணி முடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கும் தரான். நீங்கள் 2 பேரும் அப்படியே உட்காந்து சாப்பிட்றீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாத்தையும் எடுத்து சிங்கில் போட்டுட்டு மறுபடியும் உள்ளே தான் உங்களை தூக்கிட்டு போகிறான்.
ஜெமன் சார், என்ன பண்ணுறீங்க? போதும் அப்படின்றீங்க. இப்போ ஜிமின் உங்களோட டவலை அப்படியே எடுத்து கீழே போடுறான். உங்களுக்குன்னா ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஹேண்ட்ஸ் வச்சு மறைக்கிறீங்க. ஏய், கையெடு. அப் ம்ஹ்ம். எடு. அப்போ நீங்கள் அப்படியே கையை எடுக்கிறீங்க. இப்போ ஜிமின் அப்படியே உங்கள் மேலே லைட் ஆயிட்டு அவனோட 2 ஹேண்ட்ஸையும் பிஸியாக உங்கள் பாடியில் ப்ளே பண்ண விடுறான். ஸோ உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட மூட் சேஞ்ச் ஆகுது. ஸோ நீங்கள் மறுபடியும் ஒரு மாதிரி மோன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஜெமன் சார், போ போதும் போதும் அப்படின்றீங்க. அப்போ ஜிமின், ஏய் என்னடி சார், ஜிமின்னு கூப்பிடு. அ, ஜி- ஜிமின் ஜிமின் சார் அத்தை. இப்போ மறுபடியும் அவன் டக்குன்னு அவனோட ஹேண்ட்ஸை வச்சு உங்களோட அப்பர் பாடியை டைட்டாக ப்ரெஸ் பண்ணுறான். உங்களுக்கு வலிக்குது. ஜிமின் ஜிமின், மெதுவா மெதுவா அப்படின்றீங்க. இப்போ அப்படியே மறுபடியும் அவன் அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷர் ஆகுது. நீங்கள் பயங்கரமாக மவுன் பண்ணுறீங்க. இப்படியே ஒரு 3 to 4 ரவுண்ட்ஸ் போகுது. உங்களுக்குலாம் சுத்தமாக எனர்ஜியே இல்லை. 2 பேரும் நல்லா தூங்குறீங்க. மார்னிங் ஜிமின்க்கு ஒரு 6 o'clock போல் கால் வருது. அவனும் பேசிட்டு எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிளம்புறான். நீங்கள் அப்போ தான் கண்ணு முழிக்கிறீங்க. இப்போ ஜிமின் உங்களை பார்த்து லைட்டாக சிரிக்கிறான். நீங்களும் லைட்டாக சிரிச்சிட்டு எங்க ஃபர்க் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ ஜிமின், இல்லை அம்மா கால் பண்ணாங்க அதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கிளம்பிட்டுருக்கான். சரி, நீ காலேஜ் போகலையா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்து ஃபேக்காக ஒரு முறைப்ப முறைச்சிட்டு, நீங்கள் பார்த்த வேலைக்கு இங்கேருந்து என்னால் வாஷ்ரூம் போக முடியுமான்னு தெரில, இதில் எங்கே அந்த காலேஜ்க்கு அப்படின்றீங்க. இப்போ ஜிமின் சிரிச்சுக்கிட்டே, சரி அப்போனா நீ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு ஆஃப்டர்நூனுக்குள்ளே வந்துடுவேன். அப்படி வர முடியலன்னா உனக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணிடுறேன், நீ வாங்கிக்கோ அப்படின்றான். நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ ஜிமின் கிளம்பிடுறான். நீங்களும் மொபைல் எடுத்து உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இன்றைக்கி லீவ் சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுறீங்க. அண்ட் அதுக்கப்புறமா மறுபடியும் படுத்து தூங்கிடுறீங்க. ஒரு 11 o'clock போல் அப்படியே எழுந்து மெதுவாக போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே கிச்சன் போகிறீங்க. நேற்று நீங்கள் பண்ண வேலைக்கு கிச்சன் நாஸ்தியாக இருக்குது. ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு நேற்று நடந்ததெல்லாம் கண்ணுக்குள்ளே வருது. உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. மெதுவாக போயிட்டு அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறீங்க. வீடு ஃபுல்லாத்தையும் அப்படியே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போ ஒரு 12:30 போல் உங்கள் வீட்டு காலிங் பெல் சவுண்டு. ஒரு வேளை ஜிமினோ அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வேகமாக போய் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா ஃபுட் டெலிவரி. ஸோ அதை வாங்கிட்டு ஒரு 1:30 போல் நீங்கள் சாப்பிட்றீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது இப்போ ஜிமின் கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வருது. நான் இப்போ வர முடியாது, அண்ட் ஒரு 7:30 கிட்ட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டான். நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு இன்றைக்கி அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு முடிவு பண்ணுறீங்க. ஸோ வீடு ஃபுல்லாக அப்படியே குட்டி குட்டியாக டெக்கரேட் பண்ணிவிட்டு, அண்ட் அவன் இது நாள் வரைக்கும் உங்கள் கூட இருந்தப்போ எதெல்லாம் விரும்பி சாப்பிட்ருப்பானோ அந்த ஃபுட்டு எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. ஸோ அழகாக டைனிங் டேபிளில் ஒன்று அடுக்கி வச்சுட்டு நடுவில் ஒரு ஃப்ளவர் வாஷ் எல்லாம் வச்சு ரொம்ப க்யூட்டாக அழகாக ஒரு கேண்டில் லைட் டின்னரை ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே நீங்களும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு ஷார்ட்டான பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு அப்படியே லூஸ் ஹேரில் வெளியே வரீங்க. ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஜிமினும் வீட்டுக்கு வரான். நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்களை பார்த்துட்டு அப்படியே ஃபுல்லாக வீடியோ சுற்றி பார்க்குறான். அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு முடிவில் தான் இருக்கீங்க அப்படின்ட்டு அவனும் கெஸ் பண்ணிட்டு சோஃபாவில் போய் டயர்டாக உட்காரான். இப்போ நீங்கள் ஆப்போசிட் சோஃபாவில் உட்காந்துட்டு என்னாச்சு, ஏதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ ஜிமின் அப்படியே சிரிச்சுக்கிட்டே, இல்லை அம்மா ஏதோ அலைன்ஸ் பார்த்துருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, அதான் போனேன். அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரியாக ஆகிடுது. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்குறீங்க. பொண்ணும் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தான் இருந்தா, நான் சரி டேட்டிங் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. என்ன வயன், நீ பாட்டுக்கு மனசில் எதுவும் வளர்த்துட்ட. அவர் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல தானே, உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னார். நேற்று நீயும் தானே எல்லாம் பண்ண. போச்சு. அப்போது அவருக்கு நம்ம அதை பிடிக்கல போல்.
அப்படின்னு மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அங்கேருந்து அப்படியே எழுந்துக்கிறீங்க. ஆமாம், நீ என்ன வீடெல்லாம் ஒரு மாதிரி டெக்கரேட்டாக இருக்குது, உனக்கு என்ன பர்த்டேயா அப்படின்னு கேட்குறான். அப்போ நீங்கள் ஒரு மாதிரி கோவமாயிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு போர் அடிச்சுது அதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போக போகிறீங்க. இப்போ ஜிமின் உங்கள் கையை பிடிச்சிட்டு அப்படியே பேக் சைடில் இருந்து உங்களை ஹக் பண்ணிவிட்டு உங்களோட ஹேர் எல்லாத்தையும் ஒரு சைடாக எடுத்து போட்டுட்டு உங்களோட நெக்கை அப்படியே லைட்டாக பைட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நீங்கள் ஒன்றும் என்கிட்ட இதெல்லாம் பண்ண வேண்டாம், அதான் உங்களுக்குன்னு ஒருத்தவங்க வரப்போகிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட போய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற மாதிரியே பேசுகிறீங்க. ஆக்சுவலி நீங்கள் பொசசிவ் ஆகுறீங்கன்றது அவனுக்கு நல்லாவே தெரியுது. இப்போ அப்படியே அவன் உங்களை திருப்பி சிரிச்சுக்கிட்டே அப்படியே தூக்கி அவனோட ஹிப்பில் உங்கள் லெக்ஸை அப்படியே ரேப் பண்ண மாதிரி வச்சுட்டு அவன் உங்கள் ஹிப்போடு சேர்த்து டைட்டாக பிடிச்சிக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்னை இறக்கி விடுங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ அவன் அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, சரி டின்னர் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு, எனக்கு ஒன்றும் பசிக்கல, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் நீ இருந்தால் தானே என்னால் டின்னர் சாப்பிட முடியும் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவன் மறுபடியும் உங்களை அந்த கிச்சன் ஸ்லாப்புக்கு கூப்பிட்டு போயிட்டு அப்படியே உட்கார வச்சுட்டு உங்களோட ஸ்லீவ் அப்படியே எடுத்து விட்டுட்டு உங்களோட அப்பர் பாடியில் அப்படியே அவனோட ஹேண்ட்ஸை வச்சு ரப் பண்ணுறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகுறீங்க. ஜிமின் ஜிமின் சும்மாரு, ஜிமின் இதெல்லாம் வேண்டாம் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கீழே தள்ளி விடுறீங்க. இப்போ அவன் அப்படியே பெண்ட் பண்ணி அப்படியே அங்கே சக் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது, உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகியும் வருது. ஜிமின் ஜிமின் ப்ளீஸ் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது உங்களோட லெக்ஸ் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அங்கேயும் போயிட்டு அப்படியே ப்ளஷர் பண்ண ஆரம்பிக்கிறான். உங்களுக்குனா முடியவே இல்லை, நீங்கள் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஆகுறீங்க. இப்போ அப்படியே உங்களை ரூமுக்கு தூக்கிட்டு போயிட்டு மறுபடியும் உங்கள் கூட அப்படியே மேக் அவுட் பண்ணுறான். ஸோ உங்களுக்கு இந்த டைம் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகவும் இருக்குது, இதை அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியலை, அண்ட் ஜிமினியும் விலகி போக வைக்கவும் முடியலை. ஸோ ரெண்டும் கட்டானில் நீங்கள் அந்த மேக் அவுட் பண்ணுறீங்க. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜிமின் உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் அப்படியே அழுதுட்டு அவனை பார்த்து படுத்துருக்கீங்க. இப்போ ஜிமின் உங்களை பார்த்துட்டு, ஏய் சாப்பிட போகலாமா, பசிக்குதுடி அப்படிங்கிறான். நீங்கள் அவனை பார்த்து முறைச்சிட்டு, எனக்கு ஒன்றும் வேணாம், நீ போய் கொட்டிக்கோ. ஏய் என்னடி உனக்கு அவ்வளோ திமிரு அப்படின்ட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு டைனிங் ஹாலுக்கு போகிறான். அங்கே பார்த்தா நீங்கள் அவனுக்கு பிடிச்சதா சமைச்சு வச்சுருக்கீங்க. ஸோ அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே உங்களை லேப்பில் உட்கார வச்சுட்டு அப்படியே ஃபுட்டை எடுத்து போட்டு அவன் சாப்பிட்டுக்கிட்டே உங்களுக்கு ஃபீட் பண்ணுறான். நீங்கள் முடியவே முடியாது, சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறீங்க. இப்போ அவங்க ஃபேஸை பிடிச்சி திருப்பிட்டு, ஏய் லூஸு, நான் எந்த டேட்டிங்கும் போகல, அண்ட் எங்கள் அம்மாவும் எனக்கு கால் பண்ணல, போதுமா? அப்போ நீங்கள் அவனை பார்த்து முழிக்கிறீங்க. ஆமாடி, நான் உன்கிட்ட சும்மா விளையாட, அன்றைக்கு வீட்டுக்கு கூட வந்தால ஒரு லேடி போலீஸ் ஆஃபீஸர், அவளுக்கு இன்றைக்கி மேரேஜ், அதுக்கு தான் போனேன் அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் அவனோட சீக்ஸில் பட்டுன்னு அடிக்கிறீங்க. ஏய் நானே ஒரு போலீஸ் ஆஃபீஸர், எம்எல்ஏ கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ மறுபடியும் நீங்கள் அடிக்கிறீங்க. ஏய் என்னடி உனக்கு திமிரா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹிப்பை பிடிச்ச அப்படியே பயங்கரமாக கிச்சு பண்ணுறான். நீங்களும் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவனோட நெக்கில் அவங்க ஹேண்டை போட்டு ரேப் பண்ணிட்டு, அப்படின்னா உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன ஓகேவா? எங்கள் பாரு ஜிமின், ஐ லவ் யூ, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நீ வேறு யாருக்கிட்டேயும் நீ டேட்டிங்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் இப்படி குழந்த மாதிரி சொல்கிறது அவனுக்கு ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. இப்போ அவன் அப்படியே அவங்க லிப்ஸை பிடிச்சி பெக் பண்ணிட்டு, லூஸ், உன்னை விட்டு நான் எங்கடி போவேன், இப்படி செப்பு செல்ல மாதிரி இருக்க, உன்னை விட்டுட்டு வேறு ஒருத்திக்கிட்ட போக முடியுமா என்ன அப்படிங்கிறான்.
ஸோ இப்படியே ஒரு மாதிரி ரொமான்டிக்காக 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படியே அந்த டின்னர் டைமும் முடியுது. ஸோ உங்களோட லைஃப்பும் இப்படியே அழகா ரொமான்டிக்காக போகுது. இதோட இந்த எஃப்எஃப்பை முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே என்னால் டார்க்காக கொண்டு போக முடியல. ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ரொம்ப டார்க்காக போகிறேன்ற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கண்டிப்பாக சொல்லிவிடுங்க. ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. சரி, ஓகே, பாய்.